இருக்குது. இப்போ நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கள் கேங்கில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் இப்போ ஒரு சின்ன சின்ன அவங்களோட விஷயங்கள், அவங்க என்னென்ன சமாச்சாரங்கள், அவங்க எங்களோட சுபாவங்கள் என்னென்ன பற்றி பேச போகிறோம். மனிதர்கள் பலவிதம், அவர்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்றதுக்கு நிரூபிக்கும் வகையில் எங்கள் கேங்கில் ஒரு 3 பேர் இருக்காங்க. முக்கியமானவர்கள் 3 பேர் சரியான காமெடி பீஸ் வேறு. அவங்க என்ன நமக்கு டைம் போடுறதுன்னு தெரியாது. ஸோ எங்கள் மீட்டிங் டூர் போட்டது அவங்களுக்காக தான். சரி, இப்போ அவங்க யாருன்றதை உங்கள் கேமரா முன்னாடி காட்டுறோம். ஸோ உங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது 3 சேர்ந்து ஒரு குல்லா போட்ட குரங்கு கீழே வந்து தென்னிந்திய வளரும் சூப்பர் ஸ்டார் திரு செந்தில் அவர்கள். இப்போ முதல்ல வந்து நான் திரு விபி அவர்களை பற்றி பேச போகிறேன். கேமரா ஏமாக்குது. ஓகே, விபி அவர் வந்த நாள் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து புறப்பட்ட நாள்லேருந்தே ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது மணி சுமார் 2 மணி இருக்கும், நடுராத்திரி. ஃபோனில் முத்தம் கொடுக்குற சத்தம் கேட்டு நான் வந்து எலிகிலே வந்துருச்சு நினச்சி நான் பதவிட்டேன், எந்திரிச்சேன். அப்பர் பற்றி நான் தான் சரி அந்த பக்கம் யார் அது எலியிலே விட்டாங்க ட்ரெயினுக்குள்ளேன்னு பார்த்து எட்டி பார்த்தா விபி ஃபோனுக்கு வந்து எச்ச பண்ணிட்டுருந்தாங்க. சரி தம்பி என்னப்பா என்ன ஆச்சு, கனவு தினம் காண்றியா அப்படின்னு கேட்டதுக்கு அது கெட்ட வார்த்தையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து அது முதல் காமெடி அங்கே ஆரம்பித்தார். இப்போ நேரம் சரக்கு அடிக்கும்போது ஒரு காமெடி பண்ணார். தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட கையில் ஒரு கோப்பையை வச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு சில பல காமெடிகள் பண்ணார். போதில் எங்ககிட்டயும் அவ்வளோ வளர்னாரு. அந்த பொண்ணு பாவம் யார் பற்றி புள்ளியோ தெரியல. அந்த பொண்ணுகிட்ட என்னென்ன வளர்னானே எங்களுக்கு நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ இது ஒரு முக்கியமான காமெடி. அடுத்து இன்னொரு முக்கியமான தலைவர் ஒருத்தர் இருக்காரு, திரு செந்தில். அவரை பற்றி நம்ம உத்ரேஷ் அவர்கள். அவர் பேரே ரொம்ப காமெடி. அவர் உத்ரேஷ் ஏன் சொல்லுவார்னா, உத்ரேஷ் அவர் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவங்க, ஒரே ஏரியாவில். இவர் தானே அவர் சொல்லுவார். சொல்லுங்கள் உத்ரேஷில் பற்றியா? செந்திலை பற்றி எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவன் சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து என்னென்னா, நான் இங்கே ஏறணும்னா அவன் அதுக்கு மேலே ஏறி குரங்கனும் பண்ணணுன்றதுல முதல் ஆள் அவன் தான். அவனை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. நிறைய இங்கேருந்து சென்னைக்கே நடந்து போனால் கூட போயிடுவாங்க. இந்த டூரில் அவர் என்னென்ன பண்ணார்? அவர் இந்த டூரு வந்ததுலேருந்து நிறைய சோலோ ஸ்டைல் எடுத்து தான் கேள்விப்பட்டு ஒரு 1000 ஃபோட்டோ எடுத்துருப்பேன் சோலோவா. அப்பயே அடங்காம இன்னும் ஸ்பாட்டை பார்த்து மலையில் உச்சிக்கு போய் எனக்கு சோலோ எடுங்க சொன்னார் அவர். அது உண்மைதான். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது விஷயம்? இல்லை, நான் பார்த்துருந்தேன். அவர் மேலே ஏறிட்டு ஆகிட்டு வராரு. ஓஹோ, மிஸ்டர் விஜய் கடைசி தலை ஒருத்தர் இருக்காரு. கடைசியில் முக்கியமான ஒரு தலைவர் எங்கள் டூர் ஆர்கனைசர். அவர் சொல்ல அவர் ஊன்றுகோல் எங்களுக்கு இங்கே வர்றதுக்கே அவர் தான் காரணம். முதல்ல அவரோட மச்சானுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அவரை பற்றி நான் சொல்கிறத விட இப்போ கேமரா எடுத்துகிட்டு இருக்க விஜய் அவர்கள் சொல்லுவார். ஏன்னா பிகாஸ் 2 பேரும் ஒரே தட்டில் சாப்பிட்டு அவங்களும் ஒரே தட்டில் வளர்ந்தாங்க. ஸோ வந்து அவரை பற்றி அவர் சொல்லும்போது இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு நாங்கள் எதிர்பார்ப்போம். நன்றி விஜய். உங்கள் கேமரா மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. சொல்லுங்கள் விஜய் அவர்களே, திருவாளர் ஜகா அவர்களை பற்றி சுபாவங்கள் குணாதிசயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஜகான்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப பெரிய கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கும்போது மொக்க வாங்கிடுவார். வாங்குறாரு, ரொம்ப மொக்கையாக இருக்கும். மொக்கையாக இருக்குன்றீங்கன்னா தெரியாத விஜய் சொல்லுவார். இது வந்து ஒரு பெரிய கெட்ட படம். இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவரை பற்றி விசாரிச்ச வரைக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. ஒரு செம்ம இடம் இருக்குன்னு ஒன்று கூட்டு போனார். எல்லாரையுமே கூட்டு போனார். ஆடு வந்து மறையுமா. சரிங்க. அப்படி போயிட்டே இருக்குமா மறைஞ்சிடுமா? ஏன் அப்படிங்களா? எப்படி மறையும் அது? அதான் வந்து தெரியும். ஒருவேளை வந்து நான் மூணாரில் இதுதான் ஸ்பெஷல்னு போலுன்ட்டு நான் பாட்டில் எல்லாரும் போனோம். நான் இல்லை, எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட போனோம். ஆனால் அங்கே நாங்கள் போகும்போது ஒரு ஆடை கூட பார்க்கல. வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ 2-3 ஆடு இருந்தது. அது பசி தாங்கதே கீழே வந்துச்சு. அதையே அவர் வந்து வச்சு பார்த்தீங்களா, போகும்போது இல்லை வரும்போது இருந்ததுன்ட்டு ஒரு காமெடி பண்ணாரு. நான் ஜகா அவர்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, போன வாரம் ஒரு நாளேடுல அவரை பற்றி போட்டிருந்தாங்க. அவர் வந்து எவ்வளோ மொக்க ஆனாலும் அவர் தாங்க வராங்க. அவர் வந்து அந்த வருத்தம் துன்பம் அதெல்லாம் கிடையாது. அப்படிங்களா? ஒரு வேலை செய்யணும். இப்போதான் பாருங்க, நேற்று சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டாரு. அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னான்னா, நான் எவ்வளோ வேணா அடிப்பேன், ஒரு ஃபுல்லை காலி பண்ணி கேள்விப்பட்டேன். 3 ஃபுல்லு வேணும்னாரு. 3. சரி, இன்னைக்கு நிறைய சாப்பிட்டாச்சு, எனக்கு 1 போகணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சாரு. மோந்து தாங்க பார்த்தாரு. அது கொஞ்சம் சரக்கு தெரியல, மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். அவர் டாஸ் மாதிரி வேணார். அவர் இதுக்காக தமிழ்நாடு வாங்கிட்டு சொன்னார். அவர் சாப்பிட்டா எனக்கு உடம்பு கெடுதி ஆகிடும், நீங்களே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு பேச்சட்டி போட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் நாங்கள் உட்காந்து கலாய்ச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒட்டி கேட்டார். பசங்க நான் கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தார். சரக்குல மிஸ்டேக் இல்லை, கலந்த சோடா தான் மிஸ்டேக் சொல்லிட்டு குத்தி மூக்க முடிச்சு அடிச்சுட்டு போய் வந்துட்டு வாங்கிதான் எடுத்தாருங்களா? அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். காலையில் வேலை இதோட நினைச்சிருக்கேன். காலையில் யாரோ தட்டின மாதிரி கதவை திடீர்னு போய் நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சு போச்சு, வந்து பசங்க தான் கலாய்க்கிறான்னு தெரிஞ்சு. ஆனால் அவருக்கு ஒரு ஆர்வம், யாரோ டீ தராங்கன்றதால நாடி போய் திறந்து பயந்து போயிட்டார். அவன் பயமுறுத்துனாங்க. ஸோ அதில் ஆரம்பிச்சு மொக்கை இன்னும் மொக்கை வாங்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் நிறைய வாங்குவார். நான் அடுத்த இன்டர்வியூல எல்லாம் சொல்ல விரும்புவேன்.
நன்றி திரு உத்திரேஷ் அவர்களே. முடிவு சொல்லுங்க சரி. பாருங்க நேர்களே, ஒரு கேங்கில் இருக்கிறது 8 பேர், அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கான். சொல்லுங்கள், இவ்வளோ மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு டைம் பாஸ் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அதுக்காக தான் நான் வந்து எஸ்பெஷலி அந்த ஜகா கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அவர் வந்து நல்ல கேரக்டர். ஸோ இத்துடன் எங்களுடைய இன்டர்வியூலாம் முடிச்சோம். அடுத்த ஒரு இன்டர்வியூலாம் ஓகே, நன்றி மிஸ்டர் விஜய்.